ஹாய் கைஸ், பாருங்கள் இந்த பூசணிக்காய் வச்சு சூப்பரான ஒரு அல்வா செய்யலாம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காயை இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். ஒரு சீவி மணியில் இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். ஒரு வானலை வச்சு நெய் போடணும். இந்த அளவுக்கு கீ போடணும். கீ இந்த அளவுக்கு நிறைய போடணும். அப்போ தான் வந்து அல்வா சூப்பராக வரும். கீ போட்டிருக்கேன். இது கீ நல்லா சூடாகணும். கீ பாருங்கள், நல்லா கீ வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுக்க பூசணிக்காய் போடுறேன். நல்லா கலரி விடணும். இதில் தண்ணியில் நல்லா சுண்டுணும். சுண்டுற வரைக்கும் நல்லா வந்து கலரி விடணும். பாருங்கள், நல்லா வாசனை வருது. நல்லா வாசனை வரப்போ சுகர் ஆட் பண்ணணும். சுகர் நிறைய ஆட் பண்ணணும். எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஏலக்காய் பவுட்ரு இல்லை எங்கிட்ட, நான் பவுட்ரு பண்ணலை. அதனால் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு நல்லா கிளறி விடணும். பாதாம் திராட்சை வந்து நெய்யில் நல்லா வறுத்துருக்கேன். இதை அப்படி சேர்க்க போகிறேன். இப்போது பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு பண்ணிட்டு பாதாம் முந்திரியே வந்து சேர்த்துருக்கு. இப்போ வந்து நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்தாச்சு. நல்லா போய் கலரி விடணும். அவ்வளோதான், நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காய் அல்வா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாருங்கள்.